பக்த கோடிகள் அனைவருக்கும் முதற்கண் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு முருகனடியார் சேனலில் புதிய தொகுப்பாக திரு வேடக்குடி ஸ்ரீ கிருஷ்ணர் அவர்களின் யக்ஞ பிரசன்னம் என்ற தொகுப்பினை உங்களுக்கு அர்ப்பணிப்பதில் பெருமைப்படுகிறேன். வணக்கம். முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாத். Welcome to all devotion viewers of Muruganadiyar channel. The new playlist I am going to start with Vedakudi Sri Krishna Iyer. The Yagna Prasantam new chapter is going to present to you for you. Thank you, friends. Thank you very much for supporting me. Shrotriyanna Vedadhyanam Pandavan Shrotriyan Kenasvit Shrotriyo Bhavati Yadhale ivan Shrotriyan ஆகிறான். தர்மபுத்திரன் பதில் சொல்றார், ஸ்ருதேன ஸ்ரோத்ரியோ பவதி. ஸ்ருதேன இவன் கேட்ட அத்தியனம் பண்ணிருக்கிற வேதத்தாலே தான் இவன் ஸ்ரோத்ரியன் ஆகிறான். அப்ப வேதாத்தியனம் பண்ணிருந்தாத்தான் ஸ்ரோத்ரியத்துவம் கிடைக்கும். வேதத்தை ஸ்ருதி ஸ்ருதின்னு சொல்லுகிறோம். ஏன் ஸ்ருதிங்கிறோம்? காதால கேட்கப்பட்டே வந்திருக்கோம் இல்லையோ. அத புஸ்தகத்துல எழுதி வச்சுன்னு அத்தியனம் பண்றதே இல்லை. காதாலே ஆச்சாரிய உச்சாரண அனுச்சாரண முகையனான்னு சொல்லுவார்கள். ஆச்சாரியன் சொல்லணும், அதை சிஷ்யன் திரும்பி சொல்லணும். ஆச்சாரியன் ஒரு தடவை சொன்னா சிஷ்யன் 2 தடவை திரும்பி சொல்லுவார். விஷயத்தோர் ஜேத்வா ஆச்சாரியன் சொல்றார், சிஷ்யன் உடனே விஷயத்தோர் ஜேத்வா விஷயத்தோர் ஜேத்வா. ஆச்சாரியன் வாயபஸ்தோ வாயபஸ்தோ, சிஷ்யன் உடனே வாயபஸ்தோ 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 திருப்பி சொல்றார். 4000 திவ்ய பிரபந்தம் சந்தேனா 3 தடவை திருப்பி சொல்லணும். வேதம் சந்தேனா 2 தடவை திருப்பி சொல்லணும். சம்ஸ்கிருதம் சுலபமா வந்துரும்னோ என்னமோ தெரியல 2 வச்சிருக்கா. தமிழ் கட்டப்படும்னோ என்னமோ தெரியல 3 தடவை வச்சிருக்கா. இப்படிதான் ரொம்ப நாளா பழக்கம். எந்த ஸ்தோத்திரங்கள் சம்ஸ்கிருத பிரபந்தம்னாலும் 2 தரம் திருப்பி சொன்னா போரும். ஆனா தமிழ் பிரபந்தம்னா 3 தரம். நமக்கு தமிழர்கள் சுலபமா இருக்கும். ஆனா நிஜத்துல மற்ற பேரை போய் கேட்டீங்கன்னா மற்ற எல்லா பாஷையை விட தமிழ் கஷ்டம். நாம தமிழர்களா பிறந்துட்டோம், அது சுலபமா வரதே தவிர அப்படின்னாலே இப்போ ஒத்துக்க மாட்டான். இப்போ எங்களுக்கு மட்டும் தமிழ் ஒழுங்கா தெரியறதா? ஏதோ தான் தமிழை தெரிஞ்சுட்டு இருப்போமே தவிர தமிழர்கள்னா தெரிஞ்சுட்டு இருக்கணும். அவ்வளவு தூரம் தெரிஞ்சுக்கிறது இல்லை. இன்னைக்கு இருக்கிற பள்ளி கல்விகளும் தமிழை ஊக்குவிக்கிறா போலே இல்லை. அங்கேயும் ஆங்கில கல்வி தான் நடையாடுகிறதே தவிர தமிழ் கல்வி அவ்வளவு தூரம் இருக்கான்னு பார்த்தா காணும். சம்ஸ்கிருத கல்வியும் காணும், தமிழ் கல்வியும் காணும். உபய வேதாந்தமும் போச்சு. இந்த 2 வேதாந்தத்தையும் விட்டுட்டு இன்னும் 3வது வேதாந்தத்தை தேடின்னு போனோமோன்னு தெரியல. இப்போ சம்ஸ்கிருத வேதாந்தமும் விட்டு திராவிட வேதாந்தமும் விட்டு சரி அதுதான் தெரியல தமிழையானு தெரிஞ்சுப்போம்னா அதையும் விட்டுட்டோமோ இல்லையோ. நாம தான் முயற்சி எடுக்கணும். நம்ம பிள்ளைகள் பள்ளிக்கூடத்துல தமிழ் படிக்காட்டாலும் கடைசி பட்சம் வீட்டுல தனியா உட்காத்தி வச்சான்னு நாமானு தமிழ் கொடுக்குறோன்னு முடிவு எடுத்துக்கணும். ஏன் அதை பள்ளிக்கூடத்துல எடுக்க மாட்டேங்கிறாள்னா அது வேற பாஷை எடுத்தா 98 99 போட்டு விடுறா, தமிழ் எடுத்தா 90 தான் போடுறா. இது யாரை கேட்டாலும் ஒரு குற்றம் சொல்லிடுவா. இது நாம பெற்றோர்கள் தான் முடிவு எடுத்துக்கணும். இந்த 8 மதிப்பெண்ணை பத்தி இப்ப கவலைப்படாதே. இதை இப்ப பார்த்துட்டியானா நாளைக்கு வாழ்க்கை முழுக்க தமிழ் இல்லாமல் கட்டப்பட வேண்டி வரும். அதனால கவலைப்படாதே. இந்த 8 குறைஞ்சா குறைஞ்சிட்டு போறது. மேலும் கல்லூரி படிப்புக்கு இந்த 8 கணக்கு பண்ண போறது இல்லையோ. எப்படியுமே 4 மொழிகள், அதாவது நாம என்ன கணக்கோ அறிவியலோ என்ன படிக்கிறோமோ அதை வச்சுன்னு தான் மேற்படிப்பு போறாளே தவிர ஆங்கிலத்துல எவ்வளவு வாங்கியிருக்கார் தமிழ்ல எவ்வளவு வாங்கியிருக்காருன்னு பார்த்து யாரும் கல்லூரியில் இடம் கொடுக்கறது இல்லை. இந்த சமாதானத்தை நாம தான் குழந்தைகளுக்கு சொல்ல வேண்டும். என்ன இப்போ வகுப்புல நீ முதல் வரமாட்டே அவ்வளவுதானே போனா போறது. இப்ப நிறைய பள்ளிக்கூடத்தில் மதிப்பெண்ணை கூட்டி பார்த்து முதல்ல எல்லாம் கொடுக்கறது இல்லை. எல்லாம் அவரவர்கள் அதில் கூட்டிக்கோன்னு எல்லாருமே விட்டுடுறா. ஏன்னா போட்டி மனப்பான்மை வந்துடுறது சொல்லி அதனாலேயே வேண்டாம்னு வைத்தார்கள். எதுக்காக சொல்ல வந்தேன், தமிழும் கற்றுக்கொள்ள வேண்டும், சம்ஸ்கிருதத்திலையும் ஓரளவுக்கா நமக்கு விற்பத்தி இருக்க வேண்டும். பார்ப்போம். ஸ்ருதேன ஸ்ரோத்ரியோ பவதி. பாஷா ஞானம் வேணும், வேத அத்தியானமும் பண்ண வேண்டும். அது ஆச்சாரியன் ஒருத்தன் சொல்ல சிஷ்யன் திரும்ப திரும்ப சொல்லுகிறான். ஸ்ருதேன அதை கேட்டு கேட்டே வேதாத்தியனம் பண்ணி பண்ணியே ஸ்ரோத்ரியன் ஆகிறான். உபனிஷத்து சொல்றது, தமேதம் வேதானுவச்சனேன பிராமணாக விவிதிஷந்தி யஜ்ஞேன தானேன தபசா அநாசகேன. இது உபனிஷத் வாக்கியம். தமேதம் வேதானுவச்சனேன. வேதம் என்ன சொல்லியிருக்குன்னு இவன் தெரிஞ்சுட்டாத்தான் கர்மாவை பண்றதுக்கே வரும். பிராமணன்னா கர்மாவை செய்துதான் ஆகணும். நமக்குன்னு இருக்கிற வர்ணாசிரம தர்மத்தை அனுஷ்டித்தால் தான் எந்த முக்தியை பத்தியுமே பேசலாம். சில பேர் நான் முக்தி அடைஞ்சிறதா முடிவு பண்ணிவிட்டேன், அதனால எல்லா கர்மாவையும் விட்டுட்டேன்னுவா. அதெல்லாம் விட்டுட்டு முக்திக்கெல்லாம் போக முடியாது. பக்கத்தருக்கு வேணா போயிட்டு வரலாம். இவர் கர்மயோகத்தையும் விட்டுட்டு எந்த முக்திக்கு போக? முக்தி அடையணும்னா நம் கர்மாவை விடாம செய்ய வேண்டும். வர்ணாசிரம தர்ம ஆச்சாரவதா புருஷேன பரப்புமானு நானியஸ்தத்தோஷகாரகா. வர்ணாசிரம தர்மத்தை அனுஷ்டித்தா தான் பிரம்மத்துக்கு ஆனந்தம். அந்த ஒரே வகையில தான் நம்ம மோட்சத்தையே பெற்றுக்க முடியும். நான் சந்தியாவந்தனெல்லாம் விட்டுட்டேன், ஆனா மோட்சம் அடையிறதா இருக்கேன்னா இவர் போக போறது இல்லை.
இதுக்கு எது வேணுமோ அத்தை செய்தால்தான் மேற்கொண்டு இவருக்கு முக்திக்கு மார்க்கம். ஆகையாலே நாம் அடைகிறோம்னாலே ஸ்ருதேன வேதங்களை கற்க வேண்டும், வேதம் சொன்னபடி அனுஷ்டானத்துக்கும் வர வேண்டும். தமேதம் வேதானுவச்சனேன. இதனாலதான் இந்த ஸ்லோகம் அடிக்கடி கேள்விப்பட்டிருப்பீங்க. வேதாந்தாத்து சாஸ்திரம் சத்தியம் சத்தியம் புனசத்தியம் உத்ருத்திய புதமுச்சதே வேதாச்சாஸ்திரம் பரம் நாஸ்தி ந தெய்வம் கேசவாத் பரம். வேதத்தை காட்டிலும் வேறுபட்ட சாஸ்திரம் கிடையாது, கேசவனை காட்டிலும் வேறுபட்ட தேவதை கிடையாது. வேதாச்சாஸ்திரம் பரம் நாஸ்தி. அப்ப வேதமாகிற சாஸ்திரத்தை கற்றுத்தானே தீர வேண்டும். சாந்தோக்கியம் சொல்றது ஸ்ரோத்ரியா சந்தோதீதே. ஸ்ரோத்ரியன் சந்தஸை கற்றவனாக இருக்கிறான். பிராமணன் ஓரளவுக்கான வேதாத்தியனம் பண்ணிருக்கணும், ஸ்ரோத்ரியன் ஆகிறான். 5வது கேள்வி 5வது பதில். அடுத்து 6வது கேள்வி கேட்கிறார். கேனஸ்வித் விந்ததே மகத். இவன் எத்தாலே மிக உயர்ந்த ஸ்தானத்தை அடைகிறான். மகத் மிகப்பெரியது. மிகப்பெரியதை கேனஸ்வித் எதால் அடைகிறான்? இந்த இடத்துல மிகப்பெரியதுன்னு சொன்னா பிரம்மத்தைன்னு அர்த்தம் பண்ணிக்கணும். பிரம்மத்தை எப்படி அடைகிறான்? கேள்வி. பதில் தபசா விந்ததே மகத். தபஸினாலே பிரம்மத்தை அடைகிறான். தபஸ்ன்னா எது? உடனே இங்க இருக்கிறவாள்லாம் காட்டு கிளம்பிடுவா. தபஸ் பண்ணம்னு சொன்னார். அதனால காட்டுல போய் கண்காதெல்லாம் மூக்கிப்போம், கடல்ல கமண்டல வச்சிருந்து கையில அப்படியே துளசி மாலையை வச்சிருந்து ஜபம் பண்ணிட்டே இருந்தா மோட்சத்துக்கு போயிடலாம் போல் இருக்குன்னா தபஸ்ன்னா அது அல்ல. தியானம் மனனத்தை தபஸ்ன்னு சொல்லுகிறது. இனி நாம பார்க்க போற இந்த 4 கேள்விகளும் ஆத்மாவாரே திரட்டவ்யோ ஸ்ரோதவ்யோ மந்தவ்யா நிதித்தியாசித்தவ்யா என்கிற ஒரு பிருகதாரண்ய உபனிஷத் வாக்கியம். அந்த வாக்கியத்தை பிரிச்சு இப்ப ஒரு கேள்வியா கேட்க போறது யக்ஷன், ஒரு பதிலா தர்மபுத்திரர் சொல்லிட்டு இருக்கார். நாம பெருமானை தெரிஞ்சுக்கிறதுக்கு எது வழி? ஒரு படிக்கட்டு போட்டிருக்கு பிருகதாரண்ய உபனிஷத். இங்கேருந்து மாடிக்கு ஏறி போகணும்னா படிக்கட்டுல ஏறி தானே போகணும். தாவி தாவி போனா விழுந்துருவோம். அடுத்தடுத்த படியா ஒழுங்கா தடங்கள் இல்லாம படிக்கட்டுல காலை வச்சு போகணும். ஆத்மாவாரே திரஷ்டவ்யா ஸ்ரோதவ்யா மந்தவ்யா நிதித்தியாசித்தவ்யா. முதல்ல ஆத்மாவை பத்தி கேளு. ஸ்ரோதவ்யா ஆத்மா பரமாத்மாவை பத்தி நிறைய கேட்க வேண்டும். எதுக்கு இந்த மாதிரி இப்ப இந்த சமாஜத்துல எல்லாம் எதுக்கு இவ்வளவு தூரம் ஏற்படுத்துறாள்னா எல்லாம் அந்த பிருகதாரண்ய உபனிஷத்து வாக்கியத்துக்காக. கேளு 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 கேளு. கேளுன்னா சொல்லுன்னு சொல்லணும், இல்லைன்னா அவ கேட்க முடியுமா? எப்ப கேளுன்னு சொல்லித்தோ அதுலயும் ஓர வஞ்சனை. கேட்கறவாளை பத்தி தான் உபனிஷத்து பேசுறது பாருங்க. கேட்கணும்னு ஒருத்தன் சொன்னா தானே முடியும். நீ சொல்லுன்னு சொல்லிருக்கலாமோ இல்லையோ? இது உபனிஷத்து சொல்லுன்னு சொல்லாத்தோட மட்டுமல்ல, பிரம்மத்தை சொல்லி தெரிஞ்சுடலாம்னு மனக்கோட்டை கட்டாதே அப்படின்னு வேற சொல்லும். கேட்டு தெரிஞ்சுக்கலான்னு ஒத்துக்கிறது, ஆனா சொல்லி தெரிஞ்சுக்க முடியாதுங்கிறது. யஜ்ஞேன தானேன தபசா நாசகேனு சொல்லிட்டு இந்த ஆத்மா நாயமாத்மா பிரவச்சனேன லப்யா. ஜீவாத்மாவை பேசி தெரிஞ்சுக்காதே, ஆத்மா பரமாத்மாவை பேசி பேசி தெரிஞ்சிக்கவே முடியாது. அதிலிருந்து சொல்றதை காட்டிலும் கேட்கறது தான் இன்பம். வேதமே அதைத்தான் சொல்றது. சொல்றது அது ஒத்துக்கவே மாட்டேங்கிறது. கேட்கறதுன்னா செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம், அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை. ரொம்ப சுகமா உட்காந்து நீங்க கேட்கலாம் இல்லையோ? சொல்லுண்டு வர்றவனுக்கு 1000 பாடு. முதல்ல முன்னாடி புஸ்தகத்தை பார்த்துன்னு வரணும். ஒரு 50 விஷயம் சொல்லலான்னு நினைச்சுன்னு வருவோம். இந்த வண்டி காடியெல்லாம் தாண்டி வர்றதுக்குள்ளேயே 25 மறந்து போயிடும். இங்க வந்து உட்காந்து உங்க எல்லாரையும் பார்த்த உடனே இன்னொரு 10 மறந்து போயிடும். மிச்சம் இருக்கிறது 15. அதுக்குள்ள இந்த கடிகாரத்தை பார்க்கறச்சு இன்னொரு 5 மறந்து போயிடும். மணியாடு தோணுட்டு கடைசியில இவன் 10 சொல்ல நீங்க அதுல 5 மட்டும் ஞாபகம் வச்சுன்னு எழுந்து போக வீட்டுக்கு போறதுக்குள்ள 2 ஞாபகம் இருக்கும். ஆரம்பிச்சது 50ல தொடங்கினா கடைசியில 2ல கொண்டு முடிக்கிற இல்லையோ? இதெல்லாம் உபன்யாசகன் சொல்றவனுக்கு கட்டம். கேட்கறவாளுக்கு அந்த கட்டமே இல்லை. கடைசி பட்சம் ஒரு கட்டமும் இல்லைன்னாலும் சொல்ற உபன்யாசகன் மூடி இருக்கிற வாயை திறந்துதான் சொல்லணும். ஆனா கேட்கறவாளுக்கு காது திறந்தே வச்சிருக்கார் பெருமாள். திறக்க வேண்டிய தேவையில்லையே. இவர்கள்லாம் மூடி இருக்கிறத திறந்தா தான் பேச முடியும். ஆனா காது திறந்தே இருக்கும் இல்லையோ? அதனால ஸ்ருதேன கேட்க கேட்க கேட்கத்தான் பகவத் விஷயம் மனசுல படியும். இதை பிரகலாதன் ஹிரண்யகசிபுவுக்கு நவவித பக்தியை பத்தி எடுத்து சொல்லும் போது பரபிரம்மமாகிற ஸ்ரீமன் நாராயணன் விஷ்ணுவிடத்தே விஷ்ணு இதி பும்சார்பிதா விஷ்ணு பக்திச்சேன் நவலக்ஷணா. எதை செய்ய வேண்டும்? ஸ்மரணம் கீர்த்தனம் விஷ்ணோஹோ, ஸ்மரணம் பாதசேவனம், அர்ச்சனம் வந்தனம் தாஸ்யம் சக்கியம் ஆத்மவிதேதனம். இது பும்சார்பிதா விஷ்ணோ பக்திச்சேன் நவலக்ஷணா. அதுல முதல்ல ஸ்ரவணம்னு எடுத்தான் பிரகலாதன். நாளே பகவத் விஷயத்தை பத்தி கேட்க வேண்டும். கேட்கறதுனாலே மனனம், கேட்டத்தை நினைக்க வேண்டும். இப்ப 7 மணிக்கு கேட்க ஆரம்பிச்சோம், 9 மணி வரைக்கும் கேட்டோம், 9:05 மறந்தோம் அப்படின்னு வச்சுக்கவே படாது. 9 மணி வரைக்கும் கேட்டோம்னா 9:05 மறங்கோ வேண்டான்னு சொல்லலே. ஆனா சாப்பிட்டுட்டு 10லேருந்து 11க்கு நினைங்கோ. இப்ப வேணா மறக்கலாமே தவிர மனனம் இல்லாவிட்டால் எதுவும் மனசுல தங்கவே தங்காது. கேட்ட விஷயத்தை திரும்ப ஒரு தடவை நினைச்சு பார்க்கணும்.
அதுக்குன்னு எழுதி வச்சுன்னு தான் பார்க்கணும்னு நான் சொல்ல வரல. சில பேருக்கு ஒரு பழக்கம் இருக்கும், எழுதி வச்சுன்னு விடலாம் அப்படின்னா மறக்காம இருக்கும் இல்லையோ. ஆனா புஸ்தகத்தை ஞாபகமா பத்திரமா வச்சுக்கணும். எல்லாத்தையும் எழுதிட்டு புஸ்தகத்தை காணமுட்டா இதுக்கு நம்ம மனசு தான். என் நெஞ்சகம்பால் சுவர் வரி எழுதி கொண்டேன்னு பெரியாழ்வார் பாடினார். உன்னுடைய விக்கிரமம் உன்னொழியாமலெல்லாம் என்னுடைய நெஞ்சகம்பால் சுவர் வழி எழுதி கொண்டேன். அப்ப விஷயத்தை மனசிலே தான் கிரகிச்சு கொள்ள வேண்டும். தெரிஞ்சதை கிரகித்துப்போம், தெரியாத பத்தி கவலைப்பட வேண்டாம். ஆனா மனனம் ரொம்ப முக்கியம். பெருமானை பற்றியும் அவன் விஷயத்தை பற்றியும் ஆந்தனையும் குறைச்சலான பொழுதாவது நினைக்க தொடங்க வேண்டும். அதைத்தான் சொல்லுகிறார், தபசா விந்ததே மகத்து, தபஸாலே பெரும் பிராப்தி அடைகிறான். இங்க தபஸ்ன்னு சொன்னது தியானத்தை மனனத்தை. மெதுமெதுவாத்தான் தொடங்க முடியும். இன்னைக்கு மனனம்ங்கிறது நாம எத்தனை பேர் பண்றோம்? நம்மள ஏன் மனுஷன்னு சொல்றா தெரியுமோ? விலங்கெல்லாம் மனனம் பண்ணாது, நாம மனனம் பண்ணுவோம். இதனாலதான் மனுஷனுக்கு பெரிய வித்தியாசம். அதை நாம் பண்றதில்லை. அப்படின்னா என்னை ஏன் விலங்குன்னு சொல்லக்கூடாது? எந்த அடையாளம் விலங்கிலிருந்து என்னை வேறுபடுத்துறதோ அந்த அடையாளத்தை நான் வேண்டான்னு விட்டேன். அப்புறம் நானும் விலங்கு தானே. அதனால கடைசி பட்சம் அதையான ஞாபகம் வச்சிருந்து சிந்தனை பண்ற வழக்கத்தை வளர்த்து கொள்ள வேண்டும். கொஞ்ச நேரமாவது ஒரு 15 நிமிஷமோ அரை மணியோ 20 நிமிஷமோ பகவத் விஷயத்தை பத்தி மனனம் பண்ணுதல், தியானம் பண்ணுதல். தபசா விந்ததே மகத்து, தபஸாலே அடைகிறான். தப ஆலோசனைன்னு ஒரு தாட்டு உண்டு. தபஸ் பண்றதுனாலே ஆலோசனை பண்றது, மேல மேல வசந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கணும்னு ஆவலோடு இருக்கானோ இல்லையோ. இந்த ஸ்லோகம் நமக்கு தெரியுமே, தபஸ்வாத்தியாய நிரதம் தபஸ்வி வாக்விதாம்பரம் நாரதம் பரிபப்ரச்ச வால்மீகிர் முனி புங்கவம். தபஸ்வாத்தியாய நிரதம், நாரதரை பார்த்து தபஸ்விங்கிறார். அதே போல வால்மீகியை பார்த்து தவம் கைவந்தவர்கிறார். இதெல்லாம் தபம் தபம்னு சொன்னால் ஆலோசனம்னு தாத்து. நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணுங்கிற ஆவலோடு இருக்கும் அவர்கள். 6ஆம் கேள்வி 6வது பதில், கேனஸ்விது விந்ததே மகத் தபசா விந்ததே மகத். ஆக 5வது கேள்வியில் கேட்கறத பத்தி கேட்டுனுட்டோம். 6வது கேள்வியில் மனனம் பண்றதை பத்தி சொல்லிவிட்டார். இனி 7வது கேள்வியில் 3வது நிலை. பிருஹதாரண்யக உபநிஷத்தில் முதல் நிலை ஸ்ரோதவ்யா, அடுத்தது மந்தவ்யா, 3வது நிதித்தியாசிதவ்யா. நிதித்தியாசனம்ங்கிறது 3வது நிலை. மேல கொஞ்சம் விளக்கமா சொல்றேன். இந்த நிலைகள் என்னன்னு நாமே முயற்சி எடுத்து பண்ணி பார்க்கலாம். முதல் நிலைங்கிறது பகவானை பத்தி கேட்கிறது. 2வது நிலை கேட்டதை பத்தி மனதில் நினைத்தல். 3வது நிலை மனதில் நிலை நிறுத்துதல். சின்ன வித்தியாசம். மனதாலே நினைத்தல் 2வது நிலை, மனதிலே நிலை நிறுத்துதல் 3வது நிலை. மனசால நினைக்கிறதுன்னா அப்ப அவர் வேற இடத்துல இருக்கார், நான் வேற இடத்துல இருக்கேன். மனசுல நிலை நிறுத்துறதுன்னா அப்ப நம்ம இடத்திலேயே நிலை நிறுத்துகிறோம். மனதால பெருமான நினைக்கிறதுங்கிறது கீழ்ப்படி, மனசுலயே அவரை நிறுத்தி விடுறதுங்கிறது மேல்படி. எப்படி நிறுத்த முடியும்? முதல்ல நினைக்க ஆரம்பிக்கிறச்சே இடைஞ்சல்களோட நினைச்சுட்டு இருப்போம். நாம கொஞ்ச நாளை உட்கார்ந்து இப்ப 10 நிமிஷம் எனக்கு பிடிச்ச தெய்வம் அவரை பத்தி நான் நினைக்க போறேன்னு உட்கார்ந்து இருக்கிறச்சே எல்லா சத்தமும் அப்பதான் வரும். நம்ம வீட்டில் எந்தெந்த கதவு திறக்கணுமோ அப்பதான் திறக்கும், எங்கெங்க தாப்பாடு ஓசை கேட்குமோ அப்பதான் கேட்கும், அப்பதான் தொலைபேசி அடிக்கும், அப்பதான் வாசக்கதவை தட்டுவா, அப்பதான் பத்னி பேசுவள், அப்பதான் பர்த்தா பேசுவர், அப்பதான் புத்திரன் புத்திரி எல்லாருமே பேசுவா. இப்ப இந்த மாதிரி கண்ணை மூடின்னு உட்கார்ந்துட்டா வேலை நடக்குமா அப்படிங்கிற அளவு போடுவோம். கடைசியில் இது இத்தனை இடைஞ்சல்களோட எப்படி மனனம் பண்றது? இது முதல் நிலை, ஏதோ தியானம்னு தொடங்கினோம். இதற்கு அடுத்த நிலை இந்த இடையூறுகள் இல்லாமல் நீண்ட நேரத்துக்கு தியானம். அப்ப கூட இடையூறு இல்லாம இருப்போமே தவிர பெருமானுக்கு நமக்கு ஒரு பாலம் அமைஞ்சு விடுத்தான்னு சொல்ல முடியாது. இந்த கடைசி நிலை நிதித்தியாசனத்துக்கு வரச்சேத்தான் பாலம் அமையும். அப்ப மனதில் அவரை தவிர மற்றொரு எண்ணம் இருக்காது, வேறு இடைஞ்சல்களுக்கும் அவங்க இடத்துல இடமே இருக்காது. இதை வேதார்த்த சங்கிரகத்தில் பகவத் ராமானுஜர் ரொம்ப ஆச்சரியமா விளக்கி காட்டியிருக்கார். தைலதாராவது அவிச்சின்ன ஸ்மிருதி சந்தான ரூபம். உபாசனம் பக்தின்னு சொன்னால் தைலதாரைய போல ஸ்மிருதி சந்தானம். நாம பெருமான் நினைக்கிறோம்னா அவருக்கு நமக்கு ஒரு ஆற்றொழுக்கு போன்ற பாலம். ஒரு பாத்திரம் முழுக்க ஜலத்தை ரொப்பிங்கோ, பாத்திரம் முழுக்க எண்ணெயை ரொப்பிங்கோ, 2 பாத்திரத்துக்கும் குழாயை வைங்கோ, ஜல குழாயை திறந்து பாருங்கோ, ஒழுங்காவே கொட்டாது, பிசிறு பிசிறா கீழே கொட்டும். எண்ணெய் குழாயை திறந்து பாருங்கோ, ஒரே ஒழுக்கா கீழே விடற சொல்லியோ, ஒரு துளி அண்ணனை போகாம பிசிறு இல்லாத விடுமொல்லியோ. நாமும் பகவானை பத்தி தியானம் பண்ணச்சே ஜலக்குழா திறந்தாப்புல பிசிறு தட்டக்கூடாது, எண்ணெய் குழாயை திறந்தா போல பிசிறு இல்லாமல் இருக்க வேண்டும். தைல தாரைய போலே அவிச்சின்ன ஒரு துளி கூட இடையூறு இல்லாத ஸ்மிருதி சந்தானம். அது என்னமா முடியும்? அதுவும் இந்த வாழ்க்கையில முடியுமா? அவசர கதியில சென்னப்பட்டணத்துல போய் சொன்னா ஏதோ இங்கெல்லாம் இல்ல, திருவள்ளியங்குடியில போய் உட்காந்துங்கோ, அந்த இடத்துல ஒரு சத்தம் ஒத்துருமே போட மாட்டா.
நம்ம பாட்டுக்கு ஆற்றொழுக்கு போல நினைச்சுக்கலான்னு தோணும். அப்படிலாம் அவசியமே இல்லை. நாம் எங்க இருக்கிறோமோ அங்கேயே நினைக்கலாம். எப்படி நினைக்க முடியும்னால், எதனால இடைஞ்சல் வருது தெரியுமோ? மனசுல நாமே பகவானை தவிர வேறொன்னுத்துக்கு இடம் கொடுக்கிறோம். அந்த மற்றதெல்லாம் நம்மளை தொந்தரவு பண்ணிட்டே இருக்க போறது. நாம் அவரிடத்திலே பிரார்த்தித்து, நீயே என் நெஞ்சகம் முழுக்க நீக்கமர நிறைந்திருப்பாய், இதை திரும்ப திரும்ப நித்திய அவர்கிட்டயே பிரார்த்திக்கணும். இது ஆழ்வாரே தெரிவித்தார். மறப்பற என்னுள்ளே மன்னினான் தன்னை மறப்பனோ இனி யானென் மணியையே மறப்பும் ஞானமும் நானுன் உணர்ந்திலன் மறக்குமென்னு செந்தாமரை கண்ணொடு மறப்பற என்னுள்ளே மன்னினான் தன்னை மறப்பனோ இனி யானென் மணியையே மணியை வானவர் கண்ணனை தன்னதோர் அணியை. என் முதல் பத்திலேயே தெரிவித்தார். நான் மறந்துடுவேங்கிறதுக்காக பெருமாள் சர்வ ஜாகிரதையா என் மனசுக்குள்ள வந்து உட்கார்ந்துட்டு இனிமே நகர மாட்டேன்னு விட்டாராம். அப்படின்னா நம்ம பிரார்த்திக்க வேண்டியது அவரைத்தான். என் மனது முழுக்க வந்து நிறைந்திருந்து நகராமல் நீயே அதிலே மன்றி கிடக்க வேணும் பிரார்த்திச்சுட்டு அவர் இருக்க ஆரம்பிக்கிறார். அதுதான் நிதித்தியாசனம். அப்ப மனசு முழுக்க நிறைந்து கண்ணை மூடிண்டாலும் அவரே தெரியணும், கண்ணை தெரிஞ்சின்றாலும் திறந்தாலும் அவரே தெரியணும். தமிழில் இலக்கியத்தில் உருவ வெளிப்பாடுன்னு சொல்லுவார்கள். உருவ வெளிப்பாடுன்னா கண்ணை மூடின்னு இருக்கிற சேவம் அவரே தோற்றும், கண்ணை திறந்திருந்தாலும் அவரே தோற்றும், நமக்கும் தோற்றும். சில பேரை கண்டு பயந்து போயிருக்கும் இல்லையோ, கண்ணை மூடினாலும் அவரே தெரியவர், கண்ணை திறந்துட்டாலும் அவரே தெரியவர். இது அதுக்கு நேர் எதிர்னு வச்சுங்கோ. பகவான் இடத்துல அத்தனை பிரியத்தை வளர்த்துட்டோம்னா கண்ணை மூடினாலோ கண்ணை திறந்தாலோ அவரே சேவை சாதிக்கிறார். அதைத்தான் இங்க தெரிவித்தார். தபசா விந்ததே மகத். அடுத்தது கேனஸ்வித் த்விதீயவான் பவதி. இதுதான் நிதித்தியாசனத்தை பத்தின 3வது கேள்வி. 5வது கேள்வி ஸ்ரோதவ்யா, கேட்கிறத பத்தி. 6வது கேள்வி மனனம் பண்றதை பத்தி. 7வது கேள்வி மனத்தில் நிலைநிறுத்துதல பத்தினது. அது 7 கேட்கிறார். கேனஸ்வித் த்விதீயவான் பவதி, இவனுக்கு யார் துணை செல்கிறார்கள்? த்விதீயவான், 2வது உடையவனாக இருக்கிறான். 2வது உடையவன்னா துணை இருக்குன்னு அர்த்தம். இப்ப நான் ஒரு இடத்துக்கு நடந்து போறேன், சாமி தனியாவ போறீர், ராத்திரி நாழியை எடுத்தேன்னு வா. இல்ல துணை இருக்கு, யார துணையை அழைச்சுன்னு போறீர்னு கேட்கிறோம் இல்லையோ, அதே கேள்விதான். இப்போ ஆத்மாவுக்கு யார் துணையாக வருகிறான்? கேனஸ்பித் த்விதீயவான் பவதி. மதில் திருத்தியா த்விதீயவான் பவதி, அவனுடைய திருத்தியாலே துணை பெற்றிருக்கிறான். இங்க திருத்தின்னு சொன்னா தைரியம்னு முதல் அர்த்தம். ஒரு மனுஷனுக்கு தைரியம் தான் முதல் துணை. மற்ற யார் வந்தாலும் இவா குத்திடுவாளோன்னு பயப்பட ஆரம்பிச்சிட்டோன்னு வச்சுங்கோ, அப்புறம் யாரும் துணையா வரவே மாட்டா. சாமி இம்மோட ஆறு வரா கொண்டு போய் விடுறதுக்குன்னா இன்னார் வரார், நீங்க கொஞ்சம் அவர்கிட்ட ஜாகிரதையா இருந்துங்கோ அப்படின்னு யாரான்னு சொல்லிவிட்டா அப்புறம் இவர் அழைச்சின்னு போறதுக்கு மனசே நமக்கு வராது. இதுக்கு நானே போய்ப்பேன்னு தோணிப்படும் இல்லையோ. ஆக நமக்கு எது துணையாறதோ இல்லையோ, திருத்திங்கிற தைரியம் துணையாக இருக்க வேண்டும். மற்ற யார் துணையா இல்லாட்டாலும் வாழ்க்கை எப்படி வாழ்ந்துதான் தீர போறோம். அந்த தைரியத்தை விடுறதுல லாபமே இல்லை. தேக ஆரோக்கியம் கெட்டாலும், மன ஆரோக்கியம் கெட்டாலும், உற்றார் உறவினர்கள் நம்ம விட்டு பிரிந்தாலும், வாழ்க்கையில எத்தனை துன்பங்கள் வந்தாலும் திருத்தி இருந்தால்தான் நடக்கும். பராசர பட்டர் மகாலட்சுமியினுடைய அனுகிரகம் இருந்தால் இந்த 7 செல்வங்கள் ஏற்படுங்கிறார். ரதி, மதி, சரஸ்வதி, திருதி, சமிருத்தி, சித்தி, ஸ்ரீயா, சுதாசகி, யதோமுகம் சிதிலிஷேத்தவ புரூலதா. ஹே சுதாசகி, உன்னுடைய புருவ நெருப்பு யாரை நோக்கி திரும்புகிறதோ அவரை நோக்கி இந்த 7 பேரும் ஓடுகிறார்கள். ஸ்ரீ ஸ்துதியிலே வேதாந்த தேசிகன் ஆச்சரியமா தெரிவித்தார். ஹே தேவி பெரிய விராட்டியாரே, யஸ்யாம் யஸ்யாம் திசி விஹரதே, எந்தெந்த திசையில் உன்னுடைய கண் பார்வை போகிறதோ தேவி திருஷ்டித்வதியா, தேவரீருடைய திருஷ்டி எங்கெங்க போகிறதோ தஸ்யாம் தஸ்யாம் திசி, அந்தந்த திசையை நோக்கி எது ஓடுகிறதாம்? தன்வத்தே சம்பதோகாஹ, ஓகாஹா சம்பத்து, எத்தனை சம்பத்துக்கள் உண்டோ, எத்தனை செல்வங்கள் உண்டோ, தன்வத்தே அவனை நோக்கி ஓடுகின்றான். அப்ப எல்லா செல்வத்திலும் தலையான செல்வம் திருத்திங்கிற தைரியம். இந்த இடத்துல தைரியம் எதை சொல்றாரு தெரியுமோ? நிதித்தியாசனத்தை. பெருமான மனசுல நிறுத்தி விடுற மொழியோ, நிறுத்தி விட்டா அப்ப அவர் துணை வந்துட்டு போறார். மற்ற யாரையுமே துணையா கூட்டிகிட்டே போக வேண்டாமே. வேற யாரும் துணை இல்லாவிட்டாலும் பெருமான் என்னென்னைக்கும் துணையாக வருகிறான். பகவன் நாமங்கள் துணையாக வரும். பாத்தேயம் புண்டரீகாட்ச நாம சங்கீர்த்தனாமிருத்தம்னு சொல்லுவார்கள். நாம ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு யாத்திரை போறோம்னா உடனே கட்டு சாதம் கட்டிட்டு போவோம் இல்லையோ. இந்த கட்டு சாதத்துக்கு தான் பாத்தேயம்னு பேர். கட்டு சாதம் கட்டலாம். எத்தனை நாளைக்கு இருக்கும்? ஒரு நாளைக்கு இருக்கும், 2 நாளைக்கு இருக்கும். நம்ம பிரயாணம் ஒரு 6 மாசத்துக்குன்னா அப்ப பகவன் நாமங்கள் தான் கட்டு சாதங்கள். அதுதான் எப்போதும் துணை வரும். ஆக கேனஸ்வித் த்விதீயவான் பவதி, திருத்யா த்விதீயவான் பவதி, நிதித்தியாசனத்தாலேயே நிற்கிறான். ஆக இவனுக்கு மனத்திலே நிலை நிறுத்துகிறான்.
கண்ணனும் கீதையில் மனசு தெளிவா இருந்தா தான் பெருமாள் நிற்பர். இப்ப நமக்கு தோணும், ஏன் நம்ம மனசுல எல்லாம் அவர் நிற்கவே மாட்டேங்கிறார்? யாரோ சில யோகிகள் மனசுல நிற்கிறாருன்னா இதுல ஒரே அழுக்கு. இந்த அழுக்கு இருக்கிற மனசுல பெருமாள் வந்து உட்காந்துக்கிறது இல்லை. இப்போ ஒரு பெரியவரை கூட்டி இங்கே உட்காந்து வைக்கணும், ஒரே அழுக்கா இருக்கு, சுவாமி உட்காரும்னா அவர் நின்றுட்டு திரும்பி பார்ப்பார், நான் எங்க உட்கார்றது, அதை கொஞ்சம் சுத்தம் பண்ணுங்களே உட்கார்றேன்னு. பெருமாள் அதுக்கு தான் காத்துட்டு இருக்காரு. இப்போ இந்த மனசுல நீ பாட்டு எல்லா அழுக்கையும் வச்சுட்டு உட்காருன்னா அவர் எங்க வந்து உட்காருவார்? மனசுல இருக்கிற அழுக்க போக்கினத்தானே அவர் வந்து உட்கார்ந்துப்பார். நம்ம உடனே கேட்போம், இந்த அழுக்க அலம்பரத்துக்கு நான் எங்க போய் கட்டி வாங்கிட்டு வரணும்னுட்டு. இந்த தாப்பில் கடைக்கு போனா கட்டி கொடுக்குறாள் இல்லையா, அதை போட்டு நல்லா தேய்ச்சி அலம்புவோம், மனசுல இருக்கிற அழுக்கெல்லாம் போகும்னு அதெல்லாம் போகாது. திரும்ப திரும்ப தியானம் பண்றதுனாலதான் மனசுல இருக்கிற அழுக்கையே போக்கிக்கிறதுக்கு முடியும். ஆக மனதிலே அழுக்கு இருந்தால் பெருமான் அமர்வதில்லை. ஸ்ருதி விப்ரதிபன்னாதே யதா ஸ்தாஸ்யதி நிச்சலா சமாதாவச்சலா புத்தி ததா யோகமவாப்சதி. இதை கண்ணன் கீதையில 2வது அத்தியாயத்தில் சொல்றார். நான் சொன்ன எல்லாத்தையும் கேளு, கர்மாவை விடாம அனுஷ்டி, உன்னுடைய நித்திய கர்மானுஷ்டானத்தை பண்ணு. நித்திய அனுஷ்டானத்தை பண்ண 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 மனசுல இருக்கிற அழுக்கத்தனையும் போயிடும். இப்ப இதுதான் சூக்ஷ்மமான வழி. நம்ம அனுஷ்டானத்தை விடாம பண்ணிட்டு இருந்தால் மனசுல இருக்கிற அழுக்கு போயிடும். மனசுல இருக்கிற அழுக்கு போயிடுத்துன்னா பெருமான் வந்து அமருகிறார். அனுஷ்டானத்தை மட்டும் விட்டுட்டு மற்ற என்னென்னமோ வழி இருக்கான்னு எல்லாரும் தேடுவா. மனுஷனுடைய வழக்கமே நமக்குன்னு எது விதிக்கப்பட்டிருக்கோ அதை விட்டுடுவோம். இதை தவிர வேற ஏதான வழி இருக்கா, வேற ஏதான வழி இருக்கான்னு சுலபமான வழி இருக்கே, அத்தை பண்ண மாட்டேங்கிறீரே, எதுக்கு எதையோ தேடுறீர்னால் மனுஷனுடைய இயல்பு நமக்கு இருக்கிறத பண்றதுக்கு தோணாது. ஏன்னா ரொம்ப பழைய வழியோ இல்லையோ, அது ஒரு வழி பழசுன்னு விட்டாலே அதை மனுஷன் நம்ப மாட்டான். இங்கே வைத்தியர்கள்லாம் இருப்பா, ரொம்ப நாளா ஒரு வைத்தியர் இருக்காருன்னு வச்சுப்போம், அவருக்கே வயசு 80 ஆச்சு, 50 வருஷமா இங்கேயே தான் அவர் பார்த்துட்டு இருக்காருன்னா அவர்கிட்ட நம்பிக்கை போடும். அவர் ஏதோ புதுசா படிச்சுட்டு வந்திருக்காராம் மேல்நாட்டில், அவர்கிட்ட போலான்னு போற மூல்ய படிக்கட்டும். அவர்களை நான் தப்பு சொல்ல வரல. இப்போ அதுக்குன்னு பழசா ஒருத்தர் சொல்லிட்டு இருக்கிறத தப்புன்னு நம்ம நினைச்சு கூடாது. சொல்லி பல நாட்களாக ஒன்று நம்ம இடத்துல பழக்கத்தில் இருந்தால் அதை நம்ப மாட்டேங்கிறோம். ஆனா ஒரே வழி, வர்ணாசிரம தர்மத்தை அனுஷ்டித்தால் தான் மனசில் இருக்கிற அழுக்கு போகும். பிராமணன் அவன் தர்மத்தை, க்ஷத்திரியன் அவன் தர்மத்தை, அவனவன் அவன் தர்மத்தை, ஸ்திரீகள் அவர்களுடைய தர்மத்தை. என்ன அவரவர்களுக்குன்னு ஒரு தர்மம் உண்டு. மேல கேட்க போறார் யாராருக்கு என்னென்ன தர்மம்னு. எல்லாருக்கும் நமக்கு வம்பு இருக்கு. இந்த 124 கேள்வி அதை வெறுமை விட்டுட போறது இல்லை. ஒத்தொத்தருக்கு முதுகலை அடியும் உண்டு, முதுகலே தட்டும் உண்டு, ரெண்டையுமே வச்சிருக்காரு. அதனால நீங்க மேல மேல கேட்டாத்தான் யாராருக்கு என்னென்ன வச்சிருக்காருங்கிறது தெரியும். இப்ப பாக்குறது திருத்யா திதீயவான் பவதி. அடுத்து 8வது கேள்வி, கேன புத்திமான் பவதி. கேன எதாலே புத்திமான் பவதி, இவர் புத்தி படைத்தவராக ஆகிறார். எதனால இவர் புத்தி படைத்தவராக இருக்கார்? பதில், புத்த சேவையா புத்திமான் பவதி. நல்ல அறிந்த கற்றோர்கள் சான்றோர்கள் அவர்களுக்கு பணிவிடை செய்கிறபடியால் புத்திமானாக ஆகிறான். ஆக எத்தனை தான் சாஸ்திரத்தை அத்தியனம் பண்ணியிருந்தாலும் ஆச்சாரியர்களுக்கு கைங்கரியம் பண்ணாமல், பாகவதர்களுக்கு கைங்கரியம் பண்ணாமல், அதிதி சத்காரம் பண்ணாமல் கேட்ட அர்த்தம் மனசுல நிற்கவே நிற்காது. ஆக எப்படி புத்திமான் ஆகிறான்? புத்திமான்களை சேவை பண்ணி புத்திமான் ஆகிறான். ஏன் இதை சொல்றதுன்னா ரொம்ப அழகான அர்த்தம் இது. இவர்களுக்கு சேவை பண்றதுனால எனக்கு என்ன இப்ப நடக்க போறது? நான் பகவானுக்கு சேவை பண்ணிக்கிறேனே. இப்ப இந்த கேள்விக்கு தர்மபுத்திரன் என்னன்னு பதில் சொல்லியிருக்கலாம். நீ எப்ப புத்திமானாவே? கண்ணன் ஆசிரி புத்திமானாவே. என கீதையில இருக்கு, ததாமி புத்தி யோகம் தம் ஏனமான் உபயாந்தி தே. எவன் ஒருத்தன் என்னிடத்துல பக்தி பண்றானோ அவனுக்கு நான் புத்தியை கொடுத்துடுறேன்னு இருக்கும் இல்லையோ. இப்ப தர்மபுத்திரன் என்ன பதில் சொல்லியிருக்கலாம்? நாம கண்ணனை போய் ஆசிரிப்போம், புத்தி கிடைச்சிரும், புத்திமானா இருக்கணும்னு சொல்லியிருக்கணுமே, சொல்ல மாட்டேங்கிறான். அடியார்களை ஆசிரியித்தால் புத்திமானாக ஆகிறான், புத்திமான்களை ஆசிரியித்து இவனு ஞானியாகிறான். இது ஏன் இப்படி சொல்றாருன்னா, ஒருத்தர புத்திமான் எப்ப தெரியுமோ ஒத்துக்கொள்வர்கள்? வினயம் இருந்தா தான் ஒத்துப்பா. பணிவில்லாமல் போனால் சிறந்த பெயர் நமக்கு கிடைக்காது. பணிவு வரணும்னால் பகவத் கைங்கரியம் பண்ணினா பணிவு வாராது, பாகவத கைங்கரியம் பண்ணாதான் பணிவு வரும். ஏன்னு யோசித்து பார்ப்போம். பகவான் ரொம்ப வசந்தவர், ரொம்ப வசந்தவருக்கு பணிவிட பண்ணுன்னா நாம சொணங்காம பண்ணிடுவோம். அப்படின்னா பணிவு வரவே வராது. சாமானியப்பட்டவருக்கு பண்ணுன்னா தான் இவர் அகங்காரம் மமகாரம் அத்தனையும் அப்ப வந்து தடுக்கும். அதை விட்டுட்டு இவர் பணிவிட பண்றாராங்கிறதான் பரீட்சையே. ஏன்னா பெருமாளை எல்லாருமே ஒத்துப்பா, கோலு பொங்கன்னு ஒத்துனுடுவா. ஏன்னா அவர் ரொம்ப பெரியவர். கடைசி பட்சம் பயத்தில் யானும் போடுவன். மற்ற எதிலால போறானோ இல்லையோ, போலேன்னா இவர் என்ன பண்ணுவோங்கிற பயமானு இருக்கும் இல்லையோ. ஆனா பாகவதனை பொறுத்த வரைக்கும் அந்த பயம் இல்லையே, அவரால் ஒண்ணும் பண்ண முடியாது. என்னை விட ரொம்ப அப்பாவியா இருக்கார். அவர் பாவம் ஏதோ சாப்பிடச்சே சாப்பிட்றார், தூங்குறச்சே தூங்குறார். நானும் வேட்டி உடுத்திக்கிறேன், அவரும் வேட்டி உடுத்திக்கிறார். நானும் திருமட்டு இருக்கேன், அவரும் திருமட்டு இருக்கார். இவ்வளவுதான் எனக்கு தோன்றது.
அவனுக்கு பணிவிட பண்ணாதான் நம்ம அகங்காரம் குறையறதாங்கிறது தெரியும். பணிவிடைங்கிறது பக்தர்களுக்கு பண்ணினால்தான் எனக்கு பணிவு வரும். பகவானுக்கு பண்ணினால் நானா கொண்டு பகவானுக்கு பண்றேங்கிற அகங்காரம் வந்துடும். ஆனா பக்தர்களுக்கு பண்ண குனிஞ்சுதானே ஆகணும், வேற வழி இல்லாம என் அகங்காரத்தை தொலைத்தாகணும் இல்லையோ. அதனாலதான் பகவத் சேவையை காட்டிலும் பகவத் சேஷத்துவத்தை விட பாகவத சேவையும் பாகவத சேஷத்துவமும் முக்கியம்னு சொல்லுவார்கள். அடியார் அடியார் தம்மடியார் அடியார் தமக்கடியார் தம் அடியார் அடியோங்களேன்னு ஆழ்வார் சாதித்தார். புலந்தாங்கு சாதிகள் நாளிலும் கீழிடிந்த எத்தனை நலந்தானில்லாத சண்டாள சண்டாளர்கள் ஆகிலும் வலந்தாங்கு சக்கரத்தண்ணல் மணிவண்ணற்காளென்னு ஊழ்கலந்தார் அடியார் அடியார் எம் கோக்கள். எந்த ஜாதியில பிறந்தவன் இருந்தாலும் அவன் பகவத் பக்தன் இருந்தால் அவனுக்கு பணிவிடை செய்வதற்கு நமக்கு மனசு வருமா? இது முக்கிய கேள்வி. வர வேண்டும். வந்திருக்கா? நம்மில் எத்தனை பேர் பாகவதாளுக்கு கைங்கரியம் பண்றோம்னு யோசிச்சு பார்க்கணும். அது வரவே வராது. பகவானிடத்துல பக்தி வந்தாலும் வருமே தவிர பாகவதர்களிடத்துல பணிஞ்சு போற மனசு லேசில வராது. மற்றது எல்லாமே வரலாம். அது இந்த காலத்துல இன்னொரு அடியானுக்கு கைங்கரியம் பண்றதுங்கிறது நான் எதுக்கு பண்ணணும்? நானும் சாப்பிட்றேன், அவரும் சாப்பிட்றாரு, நானும் குளிக்கிறேன், அவரும் குளிக்கிறார். எனக்கும் குளிக்கிறேன்னா நாரும், அவருக்கும் சாப்பிடலன்னா பசிக்கும். இப்படி இருக்கிறச்சே எனக்கு அவருக்கு என்ன வித்தியாசம்னு தோன்ற சொல்லியோ. இந்த எண்ணம் மாறி பணிவிடை செய்ய வேண்டும். அதைத்தான் புத்த சேவையா புத்திமான் பவதி தத்வித்தி பிரணிபாத்தேன பரிப்பிரஷ்னேன சேவையா உபதேக்ஷந்தி தே ஞானம் ஞானினா தத்துவதரிசினா. கண்ணனே தெரிவித்தான், நான் சொல்றேன்னு கேட்டுக்காத அர்ஜுனா, கற்றோர்கள் வாய் கேட்டு தெரிந்துகொள். அர்ஜுனனுக்கு ரொம்ப ஆச்சரியம். இந்த கதை நமக்கே தெரியுமே. யுத்தம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கீதோபதேசம் பண்ணிவிட்டார். 10ஆம் நாள் யுத்தம் முடியறது. பீஷ்மாச்சாரியர் அடிபட்டு சரதல்பத்தில் விழுந்துவிட்டார். 10வது நாள் முடிந்த பிற்பாடு அப்போதுதான் தர்மபுத்திரனை பார்த்து கண்ணன் சொல்றார், போய் பீஷ்மனிடத்துல நல்வார்த்தை கேட்டுக்கோன்னார். தர்மபுத்திரன் திரும்ப கேட்டான், அதான் நீயே இருக்கியே, நீ சொல்லக்கூடாதான்னா. நான் சொல்லி பார்த்தேன், ஆனா அது ரொம்ப தூரம் ரசிக்கலே, அதனாலதான் இப்ப மாத்தினுட்டேன். நீயே இப்போது போய் தர்மபுத்திரா போய் பீஷ்மனிடத்திலே கேட்டுக்கொள். பீஷ்மனிடத்திலே கேட்டு பெற்றுக்கொண்டால்தான் அவர் பீஷ்மே லோகாந்தரங்கதே ஞானானி அல்பி பவிஷ்யந்தி. பீஷ்மர் பொறுப்போட்டா ஞானமே அஸ்தமிச்சு போயிடும். அதனால அவரிடத்தே கேட்டுக்கொள். நான் சொல்றதை காட்டில் அவர் சொன்னாதான் ரசிக்கும். பகவான் பேசுறதை விட பாகவதன் பேசினாத்தான் ரசிக்கும். அதுதான் எடுபடும். ராமானுஷனுத்தந்தாதின்னு ஒரு பிரபந்தம். அதில் திருவரங்கத்தமுதனார் சாதிக்கிறார், பெருமான் பலதர அவதாரம் பண்ணி அடியார்களை திருத்தணும்னு முயற்சி எடுத்தான். மண்மிசை யோனிகள் தோறும் பிறந்து எங்கள் மாதவனே கண்ணுற நிற்கிலும் காணகில்லா உலகோர்கள் எல்லாம் அண்ணலி ராமானுஷன் வந்து தோன்றிய அப்பொழுதே நன்னறிஞானம் தலை கொண்டு நாரணர்காயினரே. இவர் எத்தனை அவதாரம் பண்ணி பிரயத்தனம் பண்ணி பார்த்தும் பிரயோஜனம் இல்லை. ஆனா ஆச்சாரியர்கள் பிறக்கரைச்சே உடனே லோகத்தை திருத்தி விடுறாள் இல்லையோ. அதனாலதான் அவர்களிடத்திலே அண்டி ஆசிரியித்து கைங்கரியம் பண்ண வேணும் என்ன தெரிவித்தார். கண்ணனே இருந்தாலும் பீஷ்மனிடத்துல போய் கேட்டுக்கோன்னு சொன்னான். வேடிக்கையாத்தர் சொன்னார், முதல்ல கண்ணன் பேசி பார்த்தார், நன்னா இல்லை, எடுபடல. அதனால சஹஸ்ரநாமத்தை தானும் சேர்ந்து கேட்க உட்கார்ந்துட்டார். அப்ப கேட்கறது நன்னா இருக்கும் இல்லையோ. சொன்ன கீதையை காட்டிலும் கேட்டு இருக்கிற சஹஸ்ரநாமம் சுலபம். ஏன்னா அந்த கீதையை தெரிஞ்ச அர்த்தம் புரிஞ்சுக்கிறது நடக்க போறது இல்லை. இதை விட விஸ்வம் விட்டு விஷட்காரா பூதபவ்ய பவத் பிரபு பூதகத் பூதகத் பாவகான்னு சொன்ன திருப்தியா இருக்கும் இல்லையோ. ஏன்னா இது கண்ணன் சொன்னது, அது கண்ணன் கேண்டது. கண்ணன் சொன்னதை காட்டிலும் ஆச்சாரியவரியரான பீஷ்மர் சொன்னதுக்கு சிறப்பு அதிகம். இதை ராமனிடத்திலையும் பார்க்கலாம். பிராமணானாம் பகுஸ்ருதானாம் விருத்தானாம் பிராமணானாம் உபாசிதா. ராமனா அரண்மனையில காணமே, எங்கேயானு போயிருப்போன்னு தேடிட்டு போனா ஏதோ ஒரு மகரிஷியினுடைய காலில் தலையை வச்சுன்னு உட்காந்துருப்போனா ராமன். என்னத்துக்குன்னா நல்ல விஷயம் கிடைக்கும், அவர்கிட்ட உட்காண்டிருந்தா தான் சத்விஷயத்தை பெறலாம்னுட்டு. அதனால சத்துக்களோட சேர்ந்து சத்விஷயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்பதான் புத்திமானாகிறான். அடுத்து 9வது கேள்வி, கிம் பிராமணானாம் தேவத்வம். பிராமணர்களுக்கு தேவத்வம் எது, உயர்ந்த தன்மை எது? பதில் சொல்றார், ஸ்வாத்தியாய ஏஷாம் தேவத்வம். தேவத்வம்னு சொன்னா ஸ்வர்க்கம் எதுன்னு கேள்வியாட்டம் தோணும். உயர்ந்த தன்மை எதுன்னு வச்சுக்கணும். ஸ்வாத்தியாயம், வேதத்தை கற்பதுதான் பிராமணர்களுக்கு உயர்ந்த தர்மம். இது 9வது கேள்வி. 9வது பதில், வேதமனுச்சாச்சாரியோந்தே வாசின மனுஷாஸ்திரின்னு சாஸ்திரம். வேதத்தை சொல்ல சொல்ல கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த கேள்விக்கு பதில்ல தான் வேதத்தினுடைய முழு அர்த்தமும் அது எவ்வளவு தூரம் நம்ம தேசத்துக்கு சொத்தா இருக்குங்கிறதும் இருக்குன்னா என்ன, யஜுசுன்னா என்ன, சாமம்னா என்ன, ஏன் இதிகாச புராணங்கள் தோன்றின, இதை நாம் இன்றியமையாமல் கற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும். அதுக்கு நம்ம அன்றாட வாழ்க்கைக்கு இருக்கிற தொடர்பு எல்லாத்தையும் நம்ம பெரியோர்கள் எழுதி வைத்துள்ளார்கள். ஆக இன்னைக்கு முதல் 4 கேள்வியும் அடுத்த 4 கேள்வியும் 8 கேள்வி பார்த்துட்டோம். அதனாலேயே நாளிலிருந்து 20 பார்த்தாகணும்.
பார்த்துத்தானே மிச்சத்தை இருக்கிறது முடிக்க முடியும். இப்போ 7 நிமிஷம் 6 நிமிஷம் ஆகிடும் ஒரு கேள்விக்கு. பரவாயில்ல, வச்சுப்போம். நாளை சாயங்காலம் 7 மணிக்கு இந்த கோஷ்டியிலே விண்ணப்பிக்கிறேன். தயவுசெய்து இது ரொம்ப முக்கியமான கட்டம், அவசியம் எல்லாரும் கேட்க வேண்டியது. உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கும் சொல்லி நாளை சாயங்காலம் வரும்போது அழைத்து கொண்டு வர வேணும்னு பிரார்த்திக்கிறேன். இன்னும் ஒரே ஒரு அறிவிப்பு மட்டும் பண்ணிவிடுறேன், 2 நிமிஷம். வருகிற செப்டம்பர் மாதம் 6ஆம் தேதி தொடங்கி பிருந்தாவனத்துக்கு ஒரு யாத்திரை போறதாக இருக்கிறோம். போன வருஷம் ராமச்சந்திரன் போன எல்லா இடத்துக்கும் ஸ்ரீ ராம அனுயாத்திரேன்னு போயிட்டு வந்தோம். இந்த வருஷம் செப்டம்பர் 6லேருந்து ஒரு 9 நாட்களுக்கு